நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் இருக்கக்கூடிய மாலத்தீவில் ஹுலுமாலே அந்த ஐலாண்டில் வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் வந்து இந்த பொருட்காட்சி, கண்காட்சி இதெல்லாம் போடுறது மாதிரி இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக நடக்கும். ஏன்னா இங்கே வந்து வேறு திருவிழாக்கள் எதுவுமே கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 நாள் 6 நாள் நடக்கும். நீங்கள் வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்டால் எல்லாமே வச்சுருப்பாங்க. முதல்ல வந்து இந்த டிஜே, சின்ன குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி வந்து நிறைய டான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டு நிறைய ஃபுட் ஸ்டால் வந்து நிறைய இருந்து, நிறைய விதவிதமாக பிஸ்ஸா, பர்கர் அது இதுன்னு எல்லாமே இருந்து, ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இந்த ஸ்மோக்கெல்லாம் வரக்கூடிய ஜூஸு அது இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாலையும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாட்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய லைட்டிங் அது இது எல்லாமே செட்டப் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம், நம்ம வீட்டில் தேவையான மளிகை ஜாமான் ஐட்டம் அது கூட நிறைய ஸ்டால் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்டிங் கொடுப்பாங்க. அதாவது சின்ன சின்ன சாம்பிள்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஜூஸாக இருக்கட்டும், ஏதாவது ஃபுட்டாக இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்ன கப்பிலெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. நம்ம எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்னதான் நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம நாட்டில் உள்ள ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஆசை வரதான் செய்யும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு அண்ணன்மார் வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையில் போயிட்டு நாங்கள் வடை, பஜ்ஜி, போண்டா, தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்களோட ஃபுட் ஃபெஸ்டிவலை ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்.